அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்து புகழும் இறைவனுக்கே. நான் உங்க சகோதரி ஜெசிமா யாஸ்மின். மீண்டும் உங்கள் அனைவரையும் மார்க்கம் அறிவோம் இஸ்லாமிய வினாடி வினா என்ற தொகுப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொளியை ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக பாருங்கள். பதிலளிக்க முயற்சி செய்யுங்கள். பிறருக்கும் அதிகமாக ஷேர் செய்து விடுங்கள். கேட்கப்படும் கேள்விகளில் எத்தனை கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரிந்தது என்பதனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள். மேலும் எங்களுக்கு ஆர்வமூட்டும் வகையில் இந்த காணொளியை ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள். வாருங்கள், இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்திற்கான கேள்விகளுக்குள் செல்லலாம். கேள்வி 1. உஹது போர் நடைபெறுவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் கண்ட காளை மாடுகள் யாரை குறிப்பதாக உள்ளது என்று கூறினார்கள்? ஆப்ஷன் ஏ, போரில் கொல்லப்பட்ட இறை நம்பிக்கையாளர்களை. ஆப்ஷன் பி, போரில் கொல்லப்பட்ட இறை மறுப்பாளர்களை. ஆப்ஷன் சி, இரண்டுமே இல்லை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, போரில் கொல்லப்பட்ட இறை நம்பிக்கையாளர்களை. கேள்வி 2. நபி அவர்கள் உஹுதை நோக்கி போருக்கு புறப்பட்ட சமயத்தில் படையில் கலந்திருந்த எத்தனை நயவஞ்சகர்கள் போர் செய்யாமல் திரும்பினர்? ஆப்ஷன் ஏ, 350 பேர்கள். ஆப்ஷன் பி, 300 பேர்கள். ஆப்ஷன் சி, 400 பேர்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 300 பேர்கள். போர் செய்யாமல் திரும்பிய 300 நயவஞ்சக கூட்டத்தார்களின் தலைவன் யாராக இருந்தான்? ஆப்ஷன் ஏ, இப்னு ராஃபிஉ. ஆப்ஷன் பி, இப்னு உபை. ஆப்ஷன் சி, இப்னு ஹிஷாம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, இப்னு உபை. கேள்வி 4. போர் செய்யாமல் திரும்பிவிட்ட நயவஞ்சக கூட்டத்தினரை குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எந்த வசனத்தில் கூறுகிறான்? ஆப்ஷன் ஏ, 3இல் 166 மற்றும் 167. ஆப்ஷன் பி, 4இல் 88. ஆப்ஷன் சி, இரண்டுமே சரியான விடை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, இரண்டுமே சரியான விடை. கேள்வி 5. வர இருக்கும் ஆபத்தை முன்கூட்டியே கணித்து மலைக்கணவாயில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை அம்பு எய்யும் வீரர்களை பாதுகாப்பிற்காக அமர்த்தினார்கள்? ஆப்ஷன் ஏ, 50 வீரர்களை. ஆப்ஷன் பி, 40 வீரர்களை. ஆப்ஷன் சி, 60 வீரர்களை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 50 வீரர்களை. கேள்வி 6. பாதுகாப்பிற்காக அமர்த்தப்பட்ட 50 காலாட்படையினருக்கு தலைவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை நியமித்தார்கள்? ஆப்ஷன் ஏ, பராஉ பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. ஆப்ஷன் பி, அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. ஆப்ஷன் சி, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. கேள்வி 7. உஹது போரில் கொல்லப்பட்ட நபிகளாரின் சிறிய தந்தை யார்? ஆப்ஷன் ஏ, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் பி, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் சி, அபு சுஃபயான். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. கேள்வி 8. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போரில் கொன்றவனின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ, வஹ்ஷி. ஆப்ஷன் பி, துஐமா. ஆப்ஷன் சி, ஃபிபாஉ. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, வஹ்ஷி.
கேள்வி 9. நான் சொர்க்கத்தின் வாடையை உஹுத் மலையில் இருந்து பெறுகிறேன் என்று கூறியவாறு போர் செய்து வீரமரணம் அடைந்த நபித்தோழர் யார்? ஆப்ஷன் ஏ ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி அனஸ் பின் நல்ர் ரலியல்லாஹு அன்ஹு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அனஸ் பின் நல்ர் ரலியல்லாஹு அன்ஹு. கேள்வி 10. நபிகளாருக்கு போரில் ஏற்பட்ட காயத்திற்கு சாம்பலை வைத்து வைத்தியம் செய்தவர் யார்? ஆப்ஷன் ஏ உம்மு சலீத் ரலியல்லாஹு அன்ஹா, ஆப்ஷன் பி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஆப்ஷன் சி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. கேள்வி 11. போரின் போது நபிகளாரை பாதுகாப்பதற்காக எதிரிகளின் அம்புகளை தனது கைகளால் தடுத்து தனது கையை இழந்த நபித்தோழர் யார்? ஆப்ஷன் ஏ தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி கைஸ் பின் அபி ஹாசிம் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு. கேள்வி 12. உஹுது போரின் போது அல்லாஹ்வின் தூதருக்கு வலது மற்றும் இடது புறத்தில் பாதுகாப்புக்காக நின்று இருந்த 2 மலக்குகள் யார்? ஆப்ஷன் ஏ ஜிப்ரில் அலை மற்றும் இஸ்ராஃபில் அலை அவர்கள், ஆப்ஷன் பி இஸ்ராஃபில் அலை மற்றும் மீகாயில் அலை அவர்கள், ஆப்ஷன் சி ஜிப்ரில் அலை மற்றும் மீகாயில் அலை அவர்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஜிப்ரில் அலை மற்றும் மீகாயில் அலை அவர்கள். கேள்வி 13. உஹது போரின் போது எத்தனை அன்சாரிகள் கொல்லப்பட்டனர்? ஆப்ஷன் ஏ 70 அன்சாரிகள், ஆப்ஷன் பி 80 அன்சாரிகள், ஆப்ஷன் சி 60 அன்சாரிகள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 70 அன்சாரிகள். கேள்வி 14. இறை தூதரே, என் மார்பு உங்கள் மார்புக்கு முன்னால் கேடையும் போன்று பாதுகாப்பாக இருக்கும் என்று சொன்ன நபித்தோழர் யார்? ஆப்ஷன் ஏ அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. கேள்வி 15. ஜனாசா உயர்த்தப்படும் வரை வானவர்கள் தங்கள் இறக்கைகளை விரித்து எந்த நபித்தோழருக்கு நிழல் கொடுத்து கொண்டிருந்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள்? ஆப்ஷன் ஏ முஸ்ஹப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி அனஸ் பின் நல்ர் ரலியல்லாஹு அன்ஹு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நேயர் பகுதிக்கான கேள்விகள் இதோ. இந்த கேள்விக்கான பதிலை தெரிந்தவர்கள் அவசியம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்து விடுங்கள். வாருங்கள் கேள்விகளுக்குள் செல்லலாம். கேள்வி 1. யுத்தம் என்பது கிணற்றுவாளி தான் என்று கூறிய அபு சுஃபியானுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அளித்த பதில் என்ன? கேள்வி 2. கஃன் இடுவதற்கு போதிய ஆடை இல்லாததால் இத்கிர் புல்லிட்டு கால்கள் மறைக்கப்பட்ட நபித்தோழர் யார்? அல்ஹம்துலில்லாஹ், இத்துடன் இந்த வாரத்திற்கான கேள்விகள் நிறைவடைகிறது. இந்த கேள்விகளை பொறுமையுடன் கேட்டு பதில் கூற முயற்சி செய்த உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் அருள் செய்ய போதுமானவன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல கேள்விகளுடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை எம்முடன் இணைந்திருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்து விடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.